ஹலோ மை டியர் பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்றைக்கி நாம் 1601 1700 வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னொரு வீடியோ 1700 1823 வரையும் OWS வீடியோ அப்லோட் ஆயிரும் இன்றைக்கி சாயந்தரம். ஓகேவா? ஸோ அதனால் OWS சீரிஸ் முடிய போகுது. சினானிம்ஸ் வேணுமா இல்லை இடியம்ஸ் வேணுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யார் எதுக்கு அதிகமாக ஓட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த வீடியோக்கு போகோமா? ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்பொராடிக்ன்ற வார்த்தை. ஸ்பொராடிக்னா இர்ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் நடக்கிறது. இர்ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்னா என்ன? ரெகுலராக நடக்காமல் அப்பப்போ நடக்கிறது தான் ஸ்பொராடிக். ஸ்பொராடிக்கோட ஆப்போசிட் என்ன? ஸ்பான்டேனியஸ். ஓகே, அடுத்த வார்த்தை ஸ்பியூரியஸ். ஸ்பியூரியஸ்னால் ஃபால்ஸ் ஆர் ஃபேக்குன்னு அர்த்தம். இப்போ நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ்க்கு டூப்ளிகேட் செய்வாங்களா, அதெல்லாம் ஸ்பியூரியஸ்ன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்குவாபிள். ஸ்குவாபிள்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அன்இம்பார்ட்டண்ட்டான மேட்ராக இருக்கும். அந்த அன்இம்பார்ட்டண்ட்டான மேட்ரை ரொம்ப பெரிய விஷயமா ஆர்கியூ பண்ணி அதுக்கு சண்டை போட்டு ரொம்ப பெருசாக கத்திட்டு இருப்பாங்களே ரெண்டு பர்சனு. ரொம்ப சின்ன மேட்டராக தான் இருக்கும், சொரக்காய்க்கு உப்பு பத்தலையாக இருக்கும். ஆனால் அந்த சொரக்காய்க்கு உப்பு பத்தலைங்கிறதையே அவ்வளோ பெருசாக ஒரு ரெண்டு லேடிஸ் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்குவாபிள் பண்ணுறது. அடுத்த வார்த்தை ஸ்டாகர். ஸ்டாகர்னா என்ன அப்படின்னா லைட்டாக விழற மாதிரி போகிறது, இல்லாட்டி அன்ஸ்டடியாக வாக் ஆகாமல் இருக்கிறது. ரைட்டாக ஒரு மாதிரி தள்ளாடிட்டே நடக்கிறது தான் ஸ்டாகர்னு சொல்லுவாங்க. எப்போ வேணா இவன் நடக்கிறத பார்த்தா எப்போ வேணாலும் விழுந்துருவான் போல, இவன் சரியாக நடக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் ஸ்டாகர் பண்ணுறது. உங்களுக்கு இருங்க, நான் பிக்சர் காட்டுறேன். இதுக்கு பேர் தான் ஸ்டாகரிங். இதுக்கு 2-3 மீனிங் இருக்குது கைஸ், அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். ஸ்டாகரிங்னா ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னா வாக் ஆர் மூவ் அன்ஸ்டடிலி இஃப் அபவுட் டு ஃபால். விழுற மாதிரியே நடக்கிறது பேர் தான் ஸ்டாகர். ஓகேவா? அடுத்த இன்னொரு மீனிங் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அஸ்டானிஷ் ஆர் டீப்லி ஷாக்குடுன்னு அர்த்தம். ஐ வாஸ் ஸ்டாகர் டு ஃபைண்ட் இட் வாஸ் 6 o'clock. 6 மணி ஆயிடுச்சுன்னு நினச்சி எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. டீப்பாக ஷாக் ஆகிடுவோம்ல, அதுக்கு பேர் தான் ஸ்டாகரிங். ஓகே, இந்த ரெண்டு மீனிங் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த வார்த்தைக்கு போமா? அடுத்த வார்த்தைக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாம்பிடுன்னு பேர். ஸ்டாம்பிட்னா என்ன அப்படின்னா சடன் ரஷ்ஷு. அது மக்களாக இருக்கலாம் இல்லை அனிமல்ஸாக இருக்கலாம். ஒரு இடத்துல திடீர்னு கும்பலாக கூடி ஒரே சைடு ரொம்ப ரஷ் பண்ணிவிட்டு ஒரே சைடு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் ஸ்டாம்பிடு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹீரோ வந்துட்டார் அப்படின்னா அவரை பார்க்கறதுக்கு அந்த ஏரியா மக்கள் எல்லாம் திடுதுப்புன்னு கூடி ஒரே அடியாக ரஷ் பண்ணுற மாதிரி போவாங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்டாம்பீடு பண்ணுறது. இருங்க, இதுக்கு பிக்சர் காட்டுறேங்க பாருங்கள். இந்த அனிமல்ஸில் இப்படி ஒரே அடியாக கூடி ஒரு சைடாக ஓடி வருது, இதுக்கு பேர் தான் ஸ்டாம்பீடு. ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்டான்ஷியன். ஸ்டான்ஷியன்னா என்ன அப்படின்னா ஒரு பேரியர் மாதிரி. ஓகேவா? அது அந்த ஒரு பார் மாதிரி இருக்கும், பேர் ஆர் போஸ்ட்டு. ஒரு ஃப்ரேமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் நிறைய இதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மியூசியமில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டான்ஷியன் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன? ஸ்டான்ஷியன். அடுத்த வாரத்துக்கு போகுமா? அடுத்த வாரத்துக்கு பேர் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்னா கணக்கு வழக்கு, நம்மளோட எவ்வளோ பணம் போயிட்டு வந்திருக்குன்னு சொல்லி பேங்க்கில் நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, எவ்வளோ பணம் போயிட்டு வந்திருக்கு, அதுக்கு பேர் தான் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்த வார்த்தை ஸ்டேட்டஸ்க்கு. ஸ்டேட்டஸ்க்குன்னா என்ன அப்படின்னா ஒரு அட்ராக்டிவ்லி டால், கிரேஸ்ஃபுல் அண்ட் டிக்னிஃபைடாக உமனாக ஒருத்தவங்க ரொம்ப நல்லா படித்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸில் ஒரு நல்ல கிரேஸ்ஃபுல்லான ஒரு உமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் கியூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்டாட்யூட். ஸ்டாட்யூட்னா என்ன அப்படின்னா ரிட்டன் லா ஆஃப் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாடி. உங்களுக்கு நான் பிக்சர் காட்டுறேன். நம்மள்கிட்டையும் இந்த மாதிரி ப்ரியாம்பிள் ஸ்டாட்யூட் இருக்குல்ல, எல்லா கண்ட்ரீஸ்க்குமே ஒரு ஸ்டாட்யூட் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா ரிட்டன் லா, அதுதான் கான்ஸ்டிடியூஷன். நம்ம ஊரில் அதை கான்ஸ்டிடியூஷன்னு சொல்கிறோம். ரிட்டன் லா என்னன்னு சொல்கிறாங்க? ஸ்டாட்யூட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்டெரைல். ஸ்டெரைல்னா நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் சில்ட்ரன். அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாத இவங்கள அன்ஃபர்டைல்னு சொல்லுவாங்களா, அன்ஃபர்டைல் தான் ஸ்டெரைல்னு சொல்லுவாங்க. இது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஸ்டெரைலுங்கிறத லேண்டுக்கும் சொல்லுவாங்க. லேண்டுனா எந்த லேண்டில் உங்களால் விளைவிக்க முடியாதோ, ஒரு மாதிரி அந்த லேண்டோட மண் வளமே போயிருக்கும், அதனால் அந்த லேண்டில் எதுவுமே இனிமேல் கிராப்ஸே போட்டு எந்த சீடுமே போட்டு விளைவிக்க முடியாதுன்ற லேண்டை ஸ்டெரைல் லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்டீவிடார். ஸ்டீவிடார்னா என்ன அப்படின்னா ஒன் ஹூ லோட்ஸ் அண்ட் அன்லோட்ஸ் ஷிப்பு. ஒரு ஷிப்பு, ஒரு குரூப்பாக ஒரு பெரிய ஷிப் வருது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பெரிய ஷிப் இருக்குது. இந்த ஷிப்பில் இருக்கிற இதுதான் இருக்கிற எல்லா மிஷின்ஸ் இருக்க பெரிய பெரிய இதாக இருக்கா, இங்கே பாருங்கள், பெரிய பெரிய என்ன சொல்கிறது, இதை
நிறைய கூட்ஸ் இருக்குல்ல, இந்த கூட்ஸ் எல்லாம் அன்லோட் பண்ணுவாங்கல்ல, தூக்கி இந்த ஷிப்லேருந்து இறக்கி வைக்கிற அந்த பர்சனுக்கு பேர், அந்த கூட்ஸ் எல்லாம் இறக்கி வைக்கிற பர்சனுக்கு பேர் தான் வந்து ஸ்டீவ்டோர். ஓகேவா. அடுத்த வார்த்தை ஸ்டோயிக். ஸ்டோயிக்னா வந்துட்டு எந்த வகையான பெயினையும் ஹார்ட்ஷிப்பையும் ஒரு வகையுமே ஒரு புலம்பல் இதுவுமே இல்லாமல் ரொம்ப இது ஓகே இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமாக ஒரு பர்சன் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து ஸ்டோயிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஐயோ எனக்கு இந்த பெயின் வந்துருச்சுன்னு சொல்லி அழுது புலம்பிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஓகே இது நடந்துருச்சா சரி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிசர்வ்டாக ரொம்ப காமாக வந்து அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்க. ரொம்ப எமோஷ்னலாக வந்துட்டு ரொம்ப போராடிட்டு இருக்க மாட்டாங்க. அது கூட அந்த பர்சனுக்கு பேர் தான் ஸ்டாயிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ப்ளஷரோ பெயினோ எல்லாத்தையுமே சமமாக பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாங்கோட மைண்ட் செட் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்துட்டு ப்ளஷரையும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப சோகமாகவும் ஆக மாட்டாங்க. நியூட்ரலான பொசிஷனில் இருப்பாங்க, ஜீரோவாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு -1க்கு போக மாட்டாங்க, +1க்கு போக மாட்டாங்க. அவங்க மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்டோயிசம். அந்த ஃபிலாசபி பேர் ஸ்டோயிசம். ஓகேவா. அடுத்த வார்த்தை ஸ்டோவ் அவே. ஸ்டோவ் அவேனா வந்துட்டு டிக்கெட் இல்லாமல் வந்துட்டு வருவாங்களா, அது என்ன வித்தவுட்டில் வரதா ஸ்டோவ் அவே. அது வந்து ஷிப்பாக இருக்கலாம், ஏரோப்ளைனாக இருக்கலாம், இல்லை பஸ்ஸாக கூட இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம். எந்த வெஹிக்கலில் வந்துட்டு நீங்கள் வித்தவுட்டில் வரீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்டோவ் அவேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதுக்கு பார்த்த ஸ்ட்ராட்டோக்ரஸி. ஸ்ட்ராட்டோக்ரஸினா மிலிட்ரி ரூலுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்ட்ராட்டோக்ரஸி. ஒரு கவர்மெண்ட் வந்து மிலிட்ரியால் ஆளப்படுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டோக்ரஸி. அடுத்தது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னா மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஸ்ட்ரெயின் ஆகிக்கிறது நம்மளோட சர்க்கம்ஸ்டன்சஸ்னால ரொம்ப நமக்கு வந்துட்டு எமோஷ்னலாக மென்டலாகவும் ரொம்ப ட்ரெயின் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ். ஓகேவா. அடுத்தது ஸ்ட்ரிக்கன். ஸ்ட்ரிக்கன்னா என்ன அப்படின்னா ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங் ஆர் அன்டிசைரபிள் கண்டிஷன். ரொம்ப துன்படுத்தி போயிருக்கிறது. அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்கள தான் வந்துட்டு கிரீஃப் ஸ்ட்ரிக்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ ஒரு மகனை இழந்த ஒரு தாய் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஊண்டடாக இருப்பாங்கல்ல, அவங்கள தான் வந்து கிரீஃப் ஸ்ட்ரிக்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. கிரிஃப்னா வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக சொல்ல முடியாத ஒரு வலி இருக்கும். அந்த வலியால் துன்புட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் கால் கிரீஃப் ஸ்ட்ரிக்கன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ஸ்ட்ரிக்ட். ஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது. ஷோயிங் அ டிஸ்லைக் ஆஃப் சம்திங் இம்ப்ராப்பர். ஏதாவது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது. ஏதாவது இம்ப்ராப்பராக இருந்தால் அதை வந்து டிஸ்லைக் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பர்சன்ஸ். எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்தது ஸ்ட்ரைஃப். ஸ்ட்ரைஃப்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய டிஸ்அக்ரிமெண்ட் போகுது ரெண்டு பர்சன்ஸ்க்கு இடையில, ஒரு ஒரு முக்கியமான விஷயம்னால ரெண்டு பேருக்கு வந்து சண்டை வந்துடுச்சு அப்படின்னா அந்த சண்டைக்கு பேர் ஸ்ட்ரைஃப். ஓகேவா. தட் இஸ் கால் டிஸ்அக்ரிமெண்ட். இந்த வார்த்தை வந்து ஸ்டார் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. அடுத்த வார்த்தை ஸ்டட்டரிங். ஸ்டட்டரிங்னா பேச முடியாமல் வந்துட்டு அவங்களுக்கு வாய் வந்து திக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டட்டரிங் ஆர் ஸ்டாமரிங் ஆர் லிஸ்பிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஒரு வார்த்தையை வந்துட்டு சில வார்த்தைகள் எல்லாம் அவங்களால ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. தாவையும் சில பேருக்கு வந்துட்டு இந்த தா சொல்ல வராது. அப்புறம் வந்து சில பேர் வந்துட்டு வார்த்தைகளை வந்துட்டு கரெக்டாக திக்குவாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஸ்டட்டரிங் ஆர் ஸ்டாமரிங் ஆர் லிஸ்பிங்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு சுப்னியா. சூப்னியா அப்படின்னா என்ன அப்படின்னா a written order to attend a court of law to give evidence. ஒரு எவிடன்ஸ் தர சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க கோர்ட் வந்துட்டு ஒரு பர்சனை நீங்கள் கோர்ட்டுக்கு வந்தாகணும், வந்து இவங்களுக்காக எவிடன்ஸ் கொடுத்தாகணும், இந்த விஷயத்து இந்த கேஸ்க்கான எவிடன்ஸ் நீங்கள் கொடுத்தாகணும்னு சொல்லி கோர்ட் வந்துட்டு ஒரு பர்சனை வந்து ஆர்டர் போட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சுப்னியா. ஓகேவா. சுப்னியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. சுப்னியா இல்லை சுப்பீனா. ஓகேவா. சுப்பீனா SUBPOENA. ஓகேவா. கூகுளில் வந்துட்டு சுப்பீனா அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. அடுத்த வார்த்தை சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப்னா என்ன அப்படின்னா காசு கொடுத்து ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு சர்வீஸ் வாங்கிக்கிறதா வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன். தட் இஸ் யூடியூப்லேயே வந்துட்டு நம்ம காசு கொடுத்தா நமக்கு வந்துட்டு ஆட் ஃப்ரீயான வீடியோஸ் வரும். தட் இஸ் கால் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே. அடுத்த வார்த்தை சப்சர்வியன்ட். சப்சர்வியன்ட்னா டு வில்லிங் டு ஒபே அதர் பீப்புள். ஒரு மித்தவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சப்சர்வியன்ட்
சப்சர்வியண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். யார் சொல்லுக்கும் கட்டுப்படக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை சப்சிஸ்டன்ஸ்னால் வாழ்வாதாரத்துக்கு போதுமான அளவு நான் சம்பாதிக்கிறதுக்கு என் வாய்க்கு கைக்குமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ஃப்ரேஸ் இருக்குல்ல. வாய்க்கு கைக்கு கரெக்டாக இருக்குன்னா என்ன, வர காசு இப்போ 7,000 எனக்கு சம்பளம் வருது அப்படின்னா அந்த 7,000 கரெக்டாக என் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு அந்த மாதம் கரெக்டாக இருக்கும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வேகன்ட்டானா இல்லைன்னா செலவு பண்ண முடியாது, மூவிக்கு போக முடியாது. வெறும் சாப்பாடு, வாழ்கிறதுக்கான செலவு, சாப்பாடு, தேவையான ட்ரெஸ்ஸு, தேவையான சாப்பாடு, இதுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் சப்சிஸ்டன்ஸ். ஓகேவா. இதுவே வந்து சஸ்டெனன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. சஸ்டெனன்ஸ்னால் என்ன அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லைஃப் வாழ்கிறது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஒரு மாதிரி நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டான லைஃப் வாழ்கிறதுக்கு பேர் தான் சஸ்டெனன்ஸ். ஓகேவா. சப்சிஸ்டன்ஸோட எக்ஸ்ட்ராடினரி தான் சஸ்டெனன்ஸ். ஓகேவா. சப்சிஸ்டன்ஸ்னால் என்ன, வாழ்வாதாரத்துக்கு போதுமான அளவு இருக்கிறது. அதுவே சஸ்டனன்ஸ்னால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ்கிறது, ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கையை வாழ்கிறது வந்து சஸ்டனன்ஸ். ஓகே. 2 வார்த்தையும் அடிக்கடி குழப்பம் மறந்துடாதீங்க. அடுத்த வார்த்தை சட்டில்னால் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சன்னமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ டெலிகேட் ஆர் ப்ரிசைஸ் ஹேஸ் டு பி டிஃபிகல்ட் டு அனலைஸ் ஆர் டிஸ்கிரைப். ரொம்ப சன்னமான சில்லியான மிஸ்டேக், ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நம்மளால் நோட்டே பண்ண முடியாது, அதுக்கு பேர் என்னது, சஸ்டனன்ஸ்னு பேர். ஸோ delicate and precise has to be difficult to analyze or describe. அந்த விஷயத்தை வந்துட்டு உங்களால் டிஸ்கிரைபும் பண்ண முடியாது, அனலைஸும் பண்ண முடியாது, அதுக்கு பேர் தான் வந்து சட்டில்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த மேட்டரை வந்துட்டு இவங்க சட்டிலாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படியே அமைதியாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் அவங்களால வந்துட்டு அந்த மேட்டரை மித்தவங்க கிட்ட சொல்லவும் முடியாது, டிஸ்கிரைபும் பண்ண முடியாது, அதே மாதிரி அந்த மேட்டரை வந்துட்டு அனலைஸும் பண்ண முடியாது. ஓகேவா. அடுத்த வார்த்தை சக்குலண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு ஹேவிங் ஜூஷி ஆர் ஃப்ளஷி திக் டிஷ்யூஸாக இருக்கிறது தான் வந்துட்டு சக்குலண்ட். இருங்க நான் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன் சக்குலண்ட்க்கு. இந்த பிளான்ட் இருக்குல்ல, இந்த பிளான்ட்டுக்கு பேர் தான் சக்குலண்ட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட ஒரு லீஃபும் பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு ஃப்ளஷியாக இருக்குது, இதுக்கு பேர் தான் சக்குலண்ட். ஓகேவா. எந்த பழமோ ஒரு இலையோ ரொம்ப ஃப்ளஷியாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் சக்குலண்ட். ஓகேவா. அடுத்த வார்த்தை சஃப்ரேஜ்னா உங்களால் ஓட்டு போட முடியும், உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது அப்படின்னா, ஒரு எலெக்ஷனில் உங்களுக்கு ஓட்டு உரிமை கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சஃப்ரேஜ். நம்ம இன்னொரு வார்த்தை படிச்சிருப்போம் முன்னாடி, ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற வார்த்தை, என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட்டு, ஃப்ரான்ச்சைஸு, அதுக்கப்புறம் சஃப்ரேஜ், இதெல்லாம் ஒரே வார்த்தை தான். ஓகே. அடுத்த வார்த்தை சூசைட்னா வந்து தற்கொலை பண்ணிக்கிறது, த ஆக்ட் ஆஃப் கில்லிங் ஒன் செல்ஃப் இன்டென்ஷனலி. ஓகே. அடுத்த வார்த்தை ஸ்வீட்னா என்ன அப்படின்னா செட் ஆஃப் ரூம்ஸ் எஸ்பெஷலி இன் அ ஹோட்டல் ஆர் த யூஸ் ஆஃப் ஒன் பர்சன் ஆர் ஹிஸ் ஃபேமிலி. ஒரு ஃபேமிலிக்காகவோ இல்லை ஒரே ஒரு பர்சனுக்காகவோ ஒரு செட் ஆஃப் ரூம்ஸு. ஓகேவா. அது எப்படி ஒரு 4-5 ரூம் வந்துட்டு ஒரு ஃபேமிலியிலே புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி இந்த வெட்டிங் சீசன் வரப்போ வந்துட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வந்து ஸ்வீட் புக் பண்ணுவாங்க. அடுத்த வார்த்தை சம்மரி அப்படின்னா ஒரு சப்ஜெக்டோட ப்ரீஃப் அக்கவுண்ட், ஒரு சப்ஜெக்டோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு நாவல் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாவலை பற்றி ஒரு சுருக்கம் அப்படிங்கிறது, அந்த சுருக்கம் தான் சம்மரின்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை சம்டுவஸ்னால் என்ன அப்படின்னா ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கிறது. ஓகேவா. ரொம்ப லக்ஸூரியஸ் ஆர் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது தான் வந்துட்டு சம்டுவஸ். ஓகே. நீங்கள் வந்து கூச்சி ப்ராடக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா. இந்த கூச்சினா பெல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பேக்கெல்லாம் விற்கிற ஒரு கம்பெனி தான் வந்து கூச்சி. ஓகே. அந்த கூச்சி எல்லாமே வந்து லக்ஸூரியஸ் ப்ராடக்ட் தான், பார்க்கவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரிச்சாக தெரியும், அதுக்கு பேர் ரொம்ப ரிச்சாக தெரியறது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியறது அப்படிங்கிறதுனாவே அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, சம்சுவஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை சூப்பர்ஃபிஷியல்னா ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங், மேலோட்டமாக பார்க்குறது, அதுக்கு பேர் தான் வந்து சூப்பர்ஃபிஷியல். ஓகேவா. ரொம்ப ஆழமாக பார்க்க மாட்டாங்க, மேலோட்டமாக பார்க்குறது என்னது, சூப்பர்ஃபிஷியல். அடுத்த வார்த்தை சூப்பர்லேட்டிவ்னா வந்து ஹையஸ்ட் குவாலிட்டின்னு அர்த்தம், தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் சூப்பர்லேட்டிவ். அது வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் படிக்கும்போது பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவோம். சூப்பர்லேட்டிவ்னா இதை விட தாண்டி ஒரு விஷயம் இருக்க முடியாது, இதுதான் டாப் நாச் அப்படிங்கிறது தான் சூப்பர்லேட்டிவ்னு அர்த்தம். அடுத்தது சூப்பர்சானிக் அப்படின்னா ஸ்பீடு கிரேட்டர் தென் சவுண்டு. ஒரு சவுண்டோட ஸ்பீடை விட இன்னொரு ஸ்பீடு வந்துட்டு, சவுண்டோட ஸ்பீடை விட வேறு ஏதாச்சும் ஸ்பீடு வந்துட்டு கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து சூப்பர் சானிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்த வார்த்தை சூப்பர்ஸ்டிஷன்னா என்ன அப்படின்னா சயின்ஸாலையும் ரீசனாலையும் விளக்க முடியாத ஒரு விஷயம், லாஜிக்கலாக உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு விஷயம், அதை தான் வந்துட்டு சூப்பர்ஸ்டிஷன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பூனை குறுக்க வருது, அதனால் வந்துட்டு
கொஞ்சம் 2 நிமிஷம் நம்ம நின்றுட்டு போவோம். இல்லை வெளியே வந்துட்டு போகிறப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சன் வந்துட்டு உங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா நம்ம திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போவோம். இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும்ல, இதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு சயின்ஸாக அந்த பூனை குறுக்க போச்சுன்னா நமக்கு ஏதாவது ஆக போகுதுன்னு ஏதாவது உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? அந்த மாதிரி ப்ரூஃபு சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சூப்பர்ஸ்டிஷன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை சப்ளிகேட். சப்ளிகேட்னா என்ன அப்படின்னா ஆஸ்க் ஆர் பெக் ஃபார் சம்திங் ஏர்னஸ்ட்லி. கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ளிகேட் பண்ணுவோம். சப்ளிகேட்னா ரொம்ப மனமுருகி கடவுளே எனக்கு இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்ட தான் வந்துட்டு நாம் என்ன பண்ணுவோம்? பிச்சை கேட்போம். அது மாதிரி அவர்கிட்ட போயிட்டு மடியேந்துவோம்ல, மடியேந்துறதான் வந்துட்டு சப்ளிகேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சப்ளிகேட்னா என்னது? மடியேந்துறது. ரொம்ப 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 ஹம்பிளாக ரொம்ப மனசார போய் வேண்டுறது. அடுத்த வார்த்தை சுப்ரீமசி. சுப்ரீமசினா என்ன அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் சொன்னேன்ல, சூப்பர்லேட்டிவ்னா தி பெஸ்ட்டுன்னு அர்த்தம். ஆனால் சுப்ரீமசினா மோஸ்ட் பவர்ஃபுல்னு அர்த்தம். ஸ்டேட் ஆஃப் பீயிங் மோஸ்ட் பவர்ஃபுல். இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த பர்சன் தான் சுப்ரீம். ஓகேவா? இவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் இந்த வேலை நடக்கும்னு சொல்லி ஒரு ஆளை காட்டினாங்க அப்படின்னா அப்போ அவர் தான் சுப்ரீம் பவரில் இருக்கார், அவர் தான் சுப்ரீமசின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை சர்ஜ். சர்ஜ்னா என்ன அப்படின்னா மூவ் சடன்லி பவர்ஃபுல்லி ஃபார்வர்ட் ஆர் அப்வர்டுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வாரில் ஒரு பேட்டில் ஃபீல்டு நடந்துட்டுருக்கு. ஓகேவா? ஒரு பேட்டில் ஃபீல்டில் இப்போது இவரோட ஆர்மி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சந்திரகுப்த மௌரியோட ஆர்மி இருக்குன்னா அவர் வந்துட்டு சந்திரகுப்த மௌரியோட ஆர்மி எப்பயுமே சர்ஜ் ஆவாங்க அப்படின்னா முன்னால் போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்வர்டாக போகிறாங்க, முன்னால் போகிறாங்க, முன்னோக்கி போகிறாங்க. அதுவே சர்ஜுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா ரெட்ரீட்னு போன வீடியோவில் பார்க்கல, டே 18லையோ 19லையோ பார்த்துருந்தோம். ரெட்ரீட்னா என்ன அப்படின்னா பின்னால் வருது, பின்வாங்கிறதா வந்துட்டு ரெட்ரீட். ஓகேவா? சர்ஜுக்குனா முன்னால் போகிறது, அதே சந்திரகுப்தா மாதிரியோட ஆர்மி வந்து பின்னால் வருது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரெட்ரீட். ஓகே. அடுத்த வார்த்தை சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னா ஹேவிங் சம்திங் மோர் தென் ரெக்வயர்டு. அபண்டண்ட்டாக இருக்கிறதா வந்து சர்ப்ளஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அபண்டன்ட் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது, தேவைக்கு அதிகமாக இருக்கிறது தான் abundant surplus. ஓகே. இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே தான் படித்தோம். அது என்னது? போதுமான அளவு இருக்கிறது, போதுமான வாழ்க்கைக்கு தேவையான அளவு இருக்கிறது, அது என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வார்த்தை சரண்டர். சரண்டர்னா ஒரு விஷயத்தில் போயிட்டு நம்மளோட ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு நீதான்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் முழுசாக சரண்டர் ஆகிறது, அதுக்கு பேர் தான் சரண்டர். ஓகே. இதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, தட் இஸ் ஈல்டு. என் மேலே தான் தப்பு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்தின் மேலேயோ இல்லை ஒரு பர்சனுக்கு அடியிலேயோ போய் சரண்டர் ஆகிறது தான். மோஸ்ட்லி கடவுள்கிட்ட தான் நம்ம ஈல்டும் சரண்டரும் ஆகும். அடுத்த வார்த்தை சர்ரெப்பஷியஸ். சர்ரெப்பஷியஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மறைமுகமாக செய்கிறீங்க, இல்லீகலாக செய்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு சர்ரெப்பஷியஸ். ஓகே. அடுத்த வார்த்தை ஸ்வான் சாங். ஸ்வான் சாங்னா அவங்களோட கடைசி பெர்ஃபார்மன்ஸ் அதுவாக தான் இருந்திருக்கும், தட் இஸ் கால்டு ஸ்வான் சாங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் பாடுவாங்கல்ல, அப்போ அந்த ஆர்டிஸ்ட்லாம் மேடையில் பாடும்போது அந்த ஆர்டிஸ்டோட ஸ்வான் சாங் இந்த மேடையில் தான் பாடினாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அவங்க கடைசியாக அங்கே தான் பாடியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க உயிரோட கிடையாது, இல்லை அதுக்கப்புறம் அவங்க பாடவே இல்லை அப்படிங்கிறதான் ஸ்வான் சாங். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்வாம். ஸ்வாமா இது ஒரு கலெக்டிவ் நவுனு, ஸ்வாம் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. கூட்டமாக பீஸ் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஸ்வாம் ஆஃப் பீஸு. அதுவே வந்துட்டு அந்த பீஸ்லாம் வந்து தங்கியிருக்கிற இடத்துக்கு பேர் வந்துட்டு பீ ஹைவ்னு சொல்லுவாங்க, பீ ஹைவ். ஓகேவா? அதே வந்துட்டு அந்த பர்சன் அந்த பீஸ் எல்லாம் ஒரு இடத்துல நீங்கள் பூட்டி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஏபியரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு ரிப்பீட்டடான வார்த்தை, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வார்த்தை ஸ்வாடு. ஸ்வாடுனா வந்து ஒன்றும் இல்லை கைஸ், பெரிய கத்தி, அதை தான் வந்து ஸ்வாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே அந்த ஸ்வாடுக்கு போடுற உரப்பேர் என்ன? ஷீத். SHEATH. போன வீடியோவில் பார்த்தோம் ஷீத்து. இன்னொரு வார்த்தை என்ன பார்த்தோம்? ஸ்கபார்டுன்னு பார்த்தோம். ஓகேவா? அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாத்துமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டாகவும் அவைலபிளாக இருக்குது, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நல்லா படிங்க. ஓகே. ஷீத் ஸ்கபார்டு. ஷீத் ஸ்கபார்டு அது வந்து என்னது? இந்த கத்திக்கு போகிற வாளார் கத்திக்கு போகிற பேர் ஷீத் ஆர் ஸ்கபார்டு. அந்த வாளார் கத்திக்கு பேர் என்ன? அந்த வாளார் கத்திக்கு பேர் ஸ்வாடு. அடுத்தது சைக்கோஃபேண்ட். சைக்கோஃபேண்ட்னா என்ன அப்படின்னா ஒன் ஹூ இஸ் பூட் லிக்கர் அண்ட் ஃப்ளாட்டரர். ரொம்ப வந்துட்டு ஃப்ளாட்டர் பண்ணுறாங்க ஒரு விஷயத்த அப்படின்னா தட் இஸ் கால்ட் சைக்கோஃபேண்ட். ஓகேவா? பூட்லிக்கர்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி நெஞ்சே நக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சாரி ஃபார் யூஸிங் திஸ் வேர்ட், இது வந்துட்டு ரொம்ப நெகட்டிவான வார்த்தைன்னு தெரியும். அது ஏன்னா ரொம்ப அது மீன் பண்ணுறது, அதை தான் சொல்ல வர்றேன். எப்படி சொல்கிறது? ரொம்ப ரொம்ப அவங்கள வந்துட்டு பெருமிதமாக பேசுறது,
ரொம்ப அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கிறோன்னா இவங்கள ரொம்ப பெருமிதமாக பேசுவாங்க. அந்த மாதிரியான பர்சனுக்கு பேர் தான் சைக்கோஃபேண்ட். ஓகேவா? அவங்களுக்கு அந்த காரியம் நடக்கணும்னா அவங்களுக்காக என்ன வேணால் பண்ண தயங்க மாட்டாங்க. அந்த மாதிரியான பர்சனை தான் வந்து சைக்கோஃபேண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை சிலபிள்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தையை வந்துட்டு நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ பிரித்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், டிஃபிகல்ட் அப்படின்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு பேர் தான் வந்து ஃபொனட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? த ஆர்ட் ஆஃப் ப்ரொனவுன்சிங். இங்கே பாருங்கள் பிரிச்சிருக்காங்க, டாட்டாக பிரிச்சிருக்காங்கல்ல. இப்போ டிஃபிகல்ட்டில் டிஃப் அப்படிங்கிறது ஒரு சிலபிள். ஓகேவா? இ அப்படிங்கிறது ஒரு சிலபிள், கல்ட் அப்படிங்கிறது ஒரு சிலபிள். ஓகேவா? டிஃபிகல்ட்டே டிஃப் இ கல்ட்டுன்னு பிரிக்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் சிலபிள் கைஸ். ஓகேவா? அதை நம்ம எப்படி பிரித்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோங்கிறது தான். அடுத்தது சிலாஜிசம்னா என்ன அப்படின்னா, த ரீசனிங் மெத்தட் இன்வால்விங் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் விச் அ கன்க்ளூஷன் இஸ் ரீச்டு. நமக்கு ரீசனிங்லலாம் போடுவோம்ல, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. அந்த கன்க்ளூஷனை வந்து நம்ம வந்துட்டு இது பண்ணணும். இது கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க கொஷினில் கொடுத்துருக்கிறதுக்கும் அவங்க கொடுத்துருக்க ஆன்சருக்கும் கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறது தான் வந்து சிலாஜிசம். ஓகே, அடுத்த வார்த்தை சிம்ஃபனினா வந்து ட்ரெடிஷ்னலின் சொனட்டா ஃபார்ம். சொனட்டானா வந்துட்டு சொனட்டா ஃபார்ம் அப்படின்னா பழையங்காலத்தில் வந்துட்டு இது ஒரு வகையான பாட்டு வகை. அந்த மாதிரி பாடினாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு சிம்ஃபனி. ஓகேவா? சிம்ஃபனினா ஏ கைண்ட் ஆஃப் மியூசிக்கு. அந்த மியூசிக்கு தான் வந்துட்டு சொனட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த சொனட்டா ஃபார்மில் பாடுறாங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சொனட்டா ஃபார்மில் பாடுறாங்க அப்படின்னா, சொனட்டாங்கிறது மாடர்ன் ஃபார்ம், அதோட ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் தான் வந்து சிம்ஃபனி. ஓகேவா? அடுத்த வார்த்தை சினகாக்னா என்ன அப்படின்னா, பில்டிங் வேர் த ஜூஸ் மீட் ஃபார் ரிலீஜியஸ் வர்ஷிப்ஸ் ஆர் டீச்சிங். யூதர்கள் இருக்காங்கல்ல, நம்ம ஹிட்லருக்கு வந்து பிடிக்காத ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து மிலிட்ரி கேம்பில் அடைச்சி வச்சு போடுறாங்கல்ல. பேசிக்கலி ஜூவிஷ் வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட் கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஓகேவா? அந்த வகையான யூதர்கள் அவங்களோட ரிலீஜனை வர்ஷிப் பண்ணி டீச் பண்ணி இருக்க அந்த இடத்துக்கு பேர், அந்த பில்டிங்க்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா சினகாக். இப்போ எப்படி கிறிஸ்டியானிட்டிக்கு சர்ச் இருக்குது, ஹிந்துயிசம்க்கு டெம்பிள் இருக்குது, அது மாதிரி ஜூயிசம்க்கு வந்து சினகாக். ஓகேவா? அடுத்த வார்த்தை சினானம்னா என்ன, வேர்ட் ஆஃப் தி சேம் மீனிங், அவ்வளோதான். அடுத்தது சிந்தட்டிக் என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் என்னது சிந்தட்டிக். அடுத்த வார்த்தை டாக்கி அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறது. கம்மி இன் த சென்ஸ் ரொம்ப பசையாக இருக்கிறது. ஓகேவா? தட் இஸ் பசைனா அது உங்களுக்கு தெரியும்ல, ஒரு மாதிரி கம்மாக இருக்கும், தொட்டாலே பிஸ்குன்னு இருக்கக்கூடிய தான் வந்து டாக்கின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி புவர் டேஸ்ட் ஆர் குவாலிட்டியில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு டாக்கி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இந்த கிளாத் பாருங்களேன், இந்த கிளாத் ரொம்ப டாக்கியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சீப்பான குவாலிட்டியில் இருக்குது, உனக்கு வந்து ரொம்ப பேட் டேஸ்ட்டாக இருக்குது, சீப்பான குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா இதையும் டாக்கின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? பிசுன்னு இருந்தாலும் டாக்கி தான். அதுவே வந்துட்டு டேஸ்ட் ஆர் குவாலிட்டி வந்து ரொம்ப புவராக இருந்தாலும் அதையும் வந்து டாக்கின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா டாக்டைல் அப்படின்ற வார்த்தை. டாக்டைல்னா என்ன அப்படின்னா சென்ஸ் ஆஃப் டச் ரிலேட்டடாக எல்லா வர வார்த்தைகளுமே டாக்டைல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கனெக்டட் வித் சென்ஸ் ஆஃப் டச். ஓகே, அடுத்த வார்த்தை டாட்போல்னா ஃப்ராகோட யங் ஃப்ராக் இருக்கும்ல, குட்டி தவளை, அதுக்கு பேர் தான் டாட்போல். அடுத்த வார்த்தை டார்டர்னா ரொம்ப ரஃப்பாக நடந்துக்குவாங்க, ரொம்ப வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுற ட்ரபிள்ஸமான பர்சனாக இருக்கார், ஒரு ரவுடி மாதிரி இருக்கார் அப்படின்னா ஒரு ரவுடி பிஹேவியர் தான் பேசிக்கலி. அந்த ரவுடியை தான் வந்து டார்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டார்ச்சர் பண்ணுறக்கூடிய பர்சன். அடுத்த வார்த்தை டாட்டூனா அது வந்து ஒரு இன்டெலிபிள் மார்க்காக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னில். இன்டெலிபிள்னா கெனாட் பி எரேஸ்டுன்னு அர்த்தம். இன்டெலிபிள் எஸ்எஸ்சியில் ரிப்பீட்டடாக வர வார்த்தை. இன்டெலிபிள்னா என்ன, கெனாட் பி எரேஸ்டு. அடுத்த வார்த்தை டாட்டாலஜினா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஷின், நீங்கள் வந்து ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் நமக்கு ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேத்தாலஜினா ஸ்டடி ஆஃப் டிசீஸ்னு பேர். ஆனால் அதவே வந்துட்டு உங்களுக்கு எஸ்ஏ ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, எஸ்ஏ ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, ஸ்டடி ஆஃப் டிசீஸ் மட்டும் தான் தெரியும்னா அதை வச்சே நீங்கள் வந்து 2 பக்கம் டிஃப்ரெண்ட்டாக அதே ஐடியா தான், ஸ்டடி ஆஃப் டிசீஸை பற்றி நீங்கள் கட்டுக்காத மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஒரே விஷயத்தை தான் திரும்ப வேறு வார்த்தையில் வந்து எழுதி வச்சுருப்பீங்க. ரைட்டா? அதுக்கு பேர் தான் டாட்டாலஜின்னு பேர். ஓகேவா? ஒரே ஐடியாவை திரும்ப எழுதுறது, ஆனால் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி. அடுத்த வார்த்தை டாக்ஸி
டாக்ஸிடர்மிஸ்ட்னா பேசிக்கலி டெர்மட்டாலஜின்னு ஒன்று ஒரு வார்த்தை இருக்குது ஓகேவா. டெர்மட்டாலஜினா என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஸ்கின். டெர்ம்னா ஸ்கின்னு அர்த்தம். அப்போ டெர்மட்டாலஜிஸ்ட்னா ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுற பர்சன் தான் டெர்மட்டாலஜிஸ்ட்டு. அதுவே டாக்ஸிடர்மிஸ்ட்னா என்ன அப்படின்னா அனிமல்ஸோட ஸ்கின்னை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு டாக்ஸிடர்மிஸ்ட். ஓகே, அதுவே வந்து டாக்ஸிடர்மி அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர், ஸ்கின் ப்ரிசர்வ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் டாக்ஸிடர்மி. அடுத்த வார்த்தை டாக்ஸானமி. டாக்ஸானமினா என்ன அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை பற்றி படிக்கிறது. கிளாசிஃபிகேஷன்னா ஹியூமன் அனாட்டமி, அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பயாலஜி கிளாசிஃபிகேஷன்ஸுமே பற்றி படிக்கிற பிரின்சிபல்ஸ்க்கு பேர் தான் டாக்ஸானமி. ஓகே, அடுத்த வார்த்தை டெக்னாலஜி. டெக்னாலஜினா அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் நாலேஜ் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ்க்காக வேண்டி யூஸ் பண்ணுறதா டெக்னாலஜி. அடுத்த வார்த்தை டீடோட்டாலர். டீடோட்டாலர்னா ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸை வந்துட்டு எடுத்துக்காத ஒரு பர்சன் ஓகேவா. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாத ஒரு பர்சனை தான் வந்து டீடோட்டாலர்னு சொல்லுவாங்க. டீடோட்டலர் தான், பட் இங்கே வந்து அந்த ப்ரொனவுன்சியேஷனுக்காக வேண்டி நான் டீடோட்டாலர்னு சொல்கிறேன். TALLER. ஓகே, அடுத்த வார்த்தை டெலிபதி. டெலிபதினா பவர் ஆஃப் ரீடிங் தாட்ஸ் ஆஃப் அதர்ஸ். அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அப்படிங்கிறத வந்து நம்மளால் அவங்களோட தாட்ஸை ரீட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு வந்து டெலிபதி பவர் இருக்குன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை டெம்பஸ்ட். டெம்பஸ்ட்னா வைலண்ட் விண்ட்ஸ்டார்ம் தான் வந்துட்டு டெம்பஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுவே காற்று வந்துட்டு காற்று புயல் அடிச்சதுன்னா அதுக்கு பேர் டெம்பஸ்ட். அதுவே ஓகேவா, ரொம்ப ஹெவியாக அடிச்சது வெறும் காற்று புயல்னா விண்ட்ஸ்டார்ம். அதுவே ரொம்ப வைல்டாக அடிச்சது, ரொம்ப கடினமாக அடிச்சதுன்னா அதுக்கு பேர் வந்து டெம்பஸ்ட். ஓகே, அடுத்த வார்த்தை டெம்பரரி. டெம்பரரினா கொஞ்ச நாள் தான் தாங்கும் அப்படிங்கிறதான் வந்துட்டு டெம்பரரி, லாஸ்டிங் ஒன்லி ஃபார் அ வெரி ஷார்ட் டைம். அடுத்த வார்த்தை டெனேஷியஸ். டெனேஷியஸ்னா தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு தான் அப்படின்னு சொல்கிறவங்கள தான் வந்து டெனேஷியஸ்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அவங்க வந்து நான் வந்து நெகட்டிவாக சொல்ல, இது பாசிட்டிவான ஒரு வார்த்தை. ஹோல்டிங் ஆன் டு சம்திங் ஆர் கீப்பிங் அன் ஒப்பீனியன் வித் டிட்டர்மினேஷன். தான் எடுத்த முடிவு தான் சரி, தான் எடுத்தது கரெக்டு, நான் என்னதுனாலும் மாற மாட்டேன், நான் முடிவில் தெளிவாக இருப்பேன்னு சொல்லி அவரை வந்து அந்த பர்சன் வந்து கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. அதை தான் வந்து டெனேஷியஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரொம்ப டிட்டர்மினேஷனோடு இருப்பாங்க. டிட்டர்மினேஷன்னா என்ன, ரொம்ப மன உறுதியோடு. அடுத்த வார்த்தை டர்மாங்கன்ட். என்ன அப்படின்னா ஒரு வைலண்டான ஓவர் பேக்கிங் டர்பியூலண்ட் ப்ராலிங் குவாரல்சம் உமன். இந்த விஷால் படத்தில் சில உமன் கேரக்டர்ஸ்லாம் வில்லிங்கெல்லாம் வருவாங்கல்ல, அவங்கள தான் வந்துட்டு டர்மாங்கன்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ரொம்ப வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப வில்லிங்க மாதிரி. ஓகேவா, தட் இஸ் கால் டர்மாங்கன். அடுத்த வார்த்தை டெர்மினஸ். டெர்மினஸ்னால் என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் த ரூட்டுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஸ் டெர்மினஸ்னு சொல்லுவாங்க. பஸ் டெர்மினஸ்னால் பஸ்ஸோட ரூட்டு அவ்வளோதான், அந்த பஸ்ஸு பஸ்ஸோட ரூட் எண்ட் ஆகிற இடம். இதுவே ரயில்வேயோட ரயில் டெர்மினஸ் அப்படின்னா அந்த ரயில் ரூட்டை அதோட எண்ட் ஆகிறதுன்னு அர்த்தம். ஓகேவா, டெர்மினஸ்னாலே ஃபைனல் பாயிண்ட் ஆர் எண்ட் பாயிண்ட்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெர்மினஸ்னாலே என்ன, எண்ட் பாயிண்ட்னு அர்த்தம். அதுவே ஒரு ஸ்டேஷனோட எண்ட் பாயிண்ட்டை தான் வந்துட்டு டெர்மினஸ்னு சொல்லுவாங்க. அது எந்த ஸ்டேஷனாக இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், பஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம், அந்த பஸ் ஸ்டேஷன் ஆர் ரயில்வே ஸ்டேஷனோட எண்ட் பாயிண்ட். ஓகேவா, அடுத்த வார்த்தை டெஸ்டிமோனியல். டெஸ்டிமோனியல்னா என்ன அப்படின்னா ஒரு பர்சனை பற்றின அபிப்பிராயம், அவர் எப்படிப்பட்ட கேரக்டர், அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பர்சனை பற்றி அவரோட கேரக்டரை பற்றி எழுதி தர ஒப்பீனியன் தான் வந்துட்டு டெஸ்டிமோனியல்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸில் தான் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை தீயிஸ்ட்னா என்ன அப்படின்னா கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்புறவங்கள தான் வந்து தீயிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுவே ஏன்னா வந்துட்டு நெகட்டிவான வார்த்தை, இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா, அதுவே எய்திஸ்ட் அப்படின்னா வந்துட்டு ஒன் ஹூ டஸ் நாட் பிலீவ் இன் காட். அதுவே தீயிஸ்ட்னா ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் காட். தியோக்ரஸி அப்படின்னா கிராசினாலே வந்துட்டு ரூல்னு அர்த்தம். ஓகேவா, ரூல்னா அர்த்தம். தியாலஜினா ஸ்டடி ஆஃப் நேச்சர் ஆஃப் காட் தான் வந்து தியாலஜின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி தியோனாலே காட் கைஸ். காட் ஆர் ரிலிஜன் சம்மந்தப்பட்ட டேர்மை தான் வந்துட்டு காட் ஆர் ரிலிஜன் சம்மந்தப்பட்ட வார்த்தையை வந்து நம்ம தியோன்னு சொல்லுவோம். ஓகேவா, நேச்சர் ஆஃப் காட் இல்லாட்டி ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை நம்புறவங்க பேர் தியாலஜி. ஓகேவா, அதை ஸ்டடி பண்ணுறது. தியோக்ரஸினா அதுவே ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருப்பாங்கள்ல, இப்போ போப்லாம் சில கவர்மெண்ட்டை வந்து ஆண்டுட்டு இருப்பார். ஒரு கண்ட்ரியை வந்து ஒரு போப்போ இல்லை ஒரு ரிலீஜியஸ் லீடர் வந்துட்டு ஆண்டுட்டு இருந்தார் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு பேர் தியோக்ரஸின்னு பேர். ஓகேவா, அதுவே தியாலஜி என்ன யார், தியாலஜி என்ன காடை பற்றி படிக்கிறது. தியாலஜின்னா சொன்னால் ஸ்டடி ஆஃப் காடுன்னு அதை பற்றி படிக்கிற பர்சனுக்கு பேர் தியாலஜியன், அந்த படிப்புக்கு பேர் தியாலஜி. ஓகேவா,
அதே அதோட ஃபிலாசபி பேர் தியாலஜிக்கல்னு சொல்லுவாங்க. அடுத்தது தியோமேனியா அப்படின்னா கடவுளோட அப்சஷன் ஜாஸ்தியாகி தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப மேட் ஆயிடுவாங்க, பைத்தியம் மாதிரி. அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்க தான் கடவுள்னு நம்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான பேஷண்ட், இது ஒரு மனநிலை, ஓகேவா, ஒரு பைத்தியக்கார மனநிலைன்னு கூட சொல்லலாம். அவங்கள தான் வந்து தியோமேனியான்னு சொல்லுவாங்க. அடுத்தது தெராப்பிட்டிக்னா வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு ஒரு டிசீஸ் இருக்குன்னா அந்த டிசீஸை வந்துட்டு சரி பண்ணுற விதமான அர்த்தம். ஒரு மாதிரி ஹீலிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப தெராப்பிட்டிக்காக இருக்குது அப்படின்னா ரொம்ப மன நிம்மதியாகவும் சரி பண்ணுற மாதிரி இருக்கிறதா வந்து தெராப்பிட்டிக்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சில மியூசிக்லாம் கேட்டிங்கன்னா உங்கள் மனசுக்கு வந்து லேசாக இருக்கும். அந்த சாங்கை வந்துட்டு நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? தெராப்பிட்டிக்னு சொல்வீங்க. அடுத்த வார்த்தை தெர்மாமீட்டர்னா என்ன அப்படின்னா நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தெர்மாமீட்டர். அதுவே பேரோமீட்டர்னா என்ன? பேரோமீட்டர்னா ப்ரெஷரை மெஷர் பண்ணுற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இம்பார்ட்டண்ட்டு, சரியா. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்க வார்த்தை. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மென்ஷன் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் பேரோமீட்டர். அதுவே தெர்மாமீட்டர்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் OWSல. இதுக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அல்டிமீட்டர்னா வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தட் மெஷர்ஸ் தி ஹைட், அதை தான் வந்து அல்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. அதுவே டீப் சீல, ஓஷனோட டீப் சீயை வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஃபேதோமீட்டர், ஓகேவா. ஃபேதோமீட்டர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த வார்த்தை தரவுனா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக நம்ம நல்லா புரிஞ்சு படிக்கிறது தான் வந்து தரவுன்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு தரவாக இருக்கேன்னா அதை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நான் எவ்ரி டீட்டெயிலையும் கவர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த வந்து தரோஃபேர்னா என்ன அப்படின்னா ஒரு மெயின் ரோடு, ரொம்ப பிஸியான மெயின் ரோடு ஃபார் பப்ளிக் யூஸ்க்காக விட்டுருக்காங்க அப்படின்னா அதை தான் வந்து தரோஃபேர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காந்திபுரத்தில் இருக்கிற காந்திபுரங்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த இதுன்னு சொல்லுவாங்கள்ல டிபி ரோடு, அது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் டி நகர், இது மாதிரி சென்னையில் இது மாதிரி நிறைய ரோடு வந்து பப்ளிக் யூஸ்க்காக வேண்டி விட்டுருப்பாங்க. அது நிறைய பிஸியாக இருக்கும். அது மெயின் ரோடை தான் வந்து தரோஃபேர்னு சொல்லுவாங்க, ஓகேவா, ஃபாரின் டேர்ம்ஸில். அடுத்தது வந்து டிமிடுனா ரொம்ப ரொம்ப தொடநடுங்கின்னு சொல்லுவாங்களா, அவங்கள தான் வந்து டிமிடுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை டைனினா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுவே டைரேட் அப்படின்னா லாங் அண்ட் ஆங்க்ரி ஸ்பீச் ஆஃப் கிரிட்டிசிசம் ஆர் அக்யூசேஷன். ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து டைரேட் கொடுக்குறாரு அப்படின்னா ரொம்ப ஆங்க்ரியாக இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இன்னொரு பொலிட்டிக்கல் பர்சனை வந்துட்டு திட்டுறாருன்னு அர்த்தம், ஓகேவா. தட் இஸ் லாங் ஆங்க்ரி ஸ்பீச் ஆஃப் கிரிட்டிசிசம் ஆர் அக்யூசேஷன். அடுத்த வார்த்தை டிட்டுலாரும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸிஸ்டிங் ஒன்லி இன் நேம், அது வந்து பேரில் மட்டும்தான் இருக்குது, ஒன்லி நேம் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆள் இருக்க மாட்டாங்க, ஓகேவா. தட் இஸ் கால் டிட்டுலார், ஓகே. அடுத்த வார்த்தை டாட்லர்னா குழந்தைன்னு அர்த்தம். ஏ யங் சைல்ட் ஜஸ்ட் பிகினிங் டு வாக், ஒரு வயசு குழந்தை இருக்கும்ல, அதை தான் வந்து டாட்லர்னு சொல்லுவாங்க. அதுவே டாரண்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் வந்து சடனாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அலையடிக்கும்ல, தட் இஸ் கால் டாரண்ட், ஓகேவா. டாரண்ட்னா என்ன? ஃபாஸ்ட் மூவிங் ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர்னால் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸாக வர வாட்டரு ஸ்ட்ராங்காக அடிச்சுன்னா அதுக்கு பேர் டாரண்ட், ஓகே. அடுத்த வார்த்தை டார்ச்சுவஸ்னால் என்ன அப்படின்னா ஃபுல் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு அர்த்தம். இங்கே பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு மலை ஏறுறீங்க, அந்த மலை வந்துட்டு ஃபுல்லாக நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் டார்ச்சுவஸ்னு அர்த்தம், ஓகேவா. உங்களால் தாங்கிக்கவே முடியாது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மலையில் ஏறுறப்போ. அந்த ரூட்டுக்கு பேர் தான் வந்து டார்ச்சுவஸ் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை டோட்டலிட்டேரியனிசம்னா என்ன அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும்தான் அந்த கவர்மெண்ட்டே நடத்திட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்தியா பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டி வேணாலும் இருக்கலாம். நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு ரிப்பப்ளிக் கவர்மெண்ட்டு, தட் இஸ் நம்மளோட கவர்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம தான் ஓட்டு போடுறோம், ரைட்டாக. மக்கள் ஓட்டு போட்டு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வேணுமோ நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் இங்கே இப்போ சைனாலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். சைனா, நார்த் கொரியாலெலாம் ஒரே ஒரு பார்ட்டி தான், அந்த பார்ட்டி தான் திரும்ப கவர்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க, ரைட்டா. அதை தான் வந்து டோட்டலிட்டேரியனிசம்னு சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை டாக்ஸிக்னா ரொம்ப பாய்சனஸ் ஆர் அன்ஹெல்தின்னு அர்த்தம், ஓகே. அடுத்த வார்த்தை ட்ரைட்டர்னா வந்துட்டு நம்பிக்கை துரோகி, ஒன் ஹூ ஒர்க்ஸ் அகேன்ஸ்ட் ஹிஸ் கண்ட்ரிக்கு எதிராக ஒருத்தர் செயல்பட்டானா அதுக்கு பேர் தான் வந்து ட்ரைட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ துல்கர் சல்மானே வந்துட்டு ராம்லீலா என்ன பண்ணுவாங்க, அவர் வந்துட்டு ராம்லீலான்னு நினைக்கிறேன், ராம்லீலாவில் அந்த மூவி பேர்
அந்த மூவி பேர் வேறு, சாரி. இவங்களும் துல்கர் வந்துட்டு ஒரு மிலிட்ரி பர்சனாக ஒரு படம் நடிச்சிருப்பார்ல, அந்த படத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு தேச துரோகின்னு சொல்லிட்டு போடுவாங்கல்ல, அந்த தேச துரோகின்னு சொல்லி தூக்கில் போட்டுருவாங்க. தட் இஸ் கால்ட் ட்ரைட்டர். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹீரோயின் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிப்பாங்க. அந்த ராம்லீலான்னு சொல்லிட்டு ராம் சீதா. அடுத்த வார்த்தை ட்ராங்குவில்னா ரொம்ப பீஸ்ஃபுல் அண்ட் குவைட்டாக இருக்கிறது, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ட்ராங்குவில்னு அர்த்தம். ஓகேவா, ட்ராங்குவிலிட்டி அப்படின்ற அர்த்தம். அடுத்த வார்த்தை டிரான்சென்டென்ட்னா என்ன அப்படின்னா பியாண்ட் ஆர் அபவ் தி ரேஞ்ச் ஆஃப் நார்மல் ஆர் ஃபிசிக்கல் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேலே ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஓகேவா, இது வந்துட்டு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸையும் தாண்டின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் உடலை தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா கடவுளை வந்துட்டு உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் டிரான்சென்டென்ட் ஸ்டேட். ஓகே, ஸ்பெல்லிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, TRANSCENDENT. ஓகே, அடுத்த வார்த்தை டிரான்ஸ்கிரைப்னா என்ன அப்படின்னா ஒரு வார்த்தையை வந்துட்டு டு புட் தாட்ஸ் இன்டு ரிட்டன் ஆர் பிரிண்டட் ஃபார்ம். நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா, நான் ஒரு லீடர், நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் உட்காந்துட்டு நான் பேசுறது எல்லாத்தையும் வந்துட்டு அவர் நோட் பண்ணி லெட்டர் ஃபார்மில் இந்த நோட் பண்ணி வச்சுட்ருக்காரு அப்படின்னா நான் பேசுகிற ஒரு கமா விட்டாலோ ஒரு ஸ்பேஸ் விட்டாலோ அது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அவர் வந்து அதை எழுதி வச்சாரு இல்லை பிரிண்ட் பண்ணி வச்சார் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்கிரைப் பண்ணுறாருன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், ஏசி கரண்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்போமா, சயின்ஸில் படிப்போம். நம்மளோட வீட்டுக்கு வர்றது எல்லாமே ஏசி கரண்ட்டு தான், டிசி கரண்ட் கிடையாது. ஓகே, டிசி கரண்ட் கிடையாது, நம்ம வீட்டுக்கு வர்றது என்னது ஏசி கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கரண்ட்டு எதன் மூலம் விடுவாங்க, நிறைய டவர் வச்சுருப்பாங்க தானே, நிறைய டவர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டவரில் என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபார்மர் தான் வச்சுருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் தானே வந்து கரண்ட் விடுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன வரும், அந்த ஒயரில் தான் கரண்ட் வரும். பட் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த வோல்டேஜ் வந்துட்டு கரெக்டாக ரெடியூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டுக்கு இவ்வளோ கரண்ட் போகணும், இந்த வீட்டுக்கு இவ்வளோ கரண்ட் போகணும்னா ஒரு வகையான ஒரு அந்த வோல்டேஜ் கரண்ட்டை வந்து கரெக்டாக வந்து இது பண்ணி மேலே ஏற்றி கீழே இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அப்பேரட்டஸ் பேர் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, அடுத்த வார்த்தை டிரான்ஸ்கிரஸர்னா என்ன அப்படின்னா someone who violates the law or a command. ஒருத்தரோட ஆர்டரை ஒருத்தர் மீறினாங்க அப்படின்னா யார் ஆர்டரை மீறுறாங்களோ அந்த பர்சனுக்கு பேர் டிரான்ஸ்கிரஸர். ஓகேவா, டிரான்ஸ்கிரஸர்னா யார், ஒன் ஹூ வைலேட்ஸ் த லா ஆர் கமாண்ட்னா ரொம்ப சுப்பீரியர். இப்போ குயின் கிங்கெல்லாம் வந்து கமாண்ட் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் மீறுற ஆளுக்கு பேர் வந்துட்டு டிரான்ஸ்கிரஸர். அடுத்த வார்த்தை டிரான்சியன்ட்னா டெம்பரரின்னு படித்தோம்ல, கொஞ்ச நாளைக்கு தான் தாங்கும் அப்படிங்கிறது, அதான் வந்து டிரான்சியன்ட். இது வந்து நான் போன வீடியோஸில் நிறைய வாரில் சொல்லியிருப்பேன் இந்த வார்த்தை. டிரான்சியன்ட்டு, எஃபிமெரல்னால் லாஸ்டிங் ஃபார் அ வெரி ஷார்ட் பீரியட்னு அர்த்தம். ஓகேவா, இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை டிரான்சிஸ்டர்னா என்ன அப்படின்னா போர்ட்டபிள் ரேடியோ செட்டு. ரேடியோ வந்துட்டு இங்கேயும் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு உங்களால் வந்துட்டு போர்ட்டபிள்னா தூக்கிட்டு போக முடியும்னு அர்த்தம். ஓகேவா, போர்ட்டபிள் வேறு நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். போர்ட்டபிள்னா குடிக்கக்கூடியன்னு அர்த்தம். ஓகேவா, குடிக்கிறதுக்கு இது போர்ட்டபிள் வாட்டர்னா இது வந்து குடிக்க தகுதியுடைய வாட்டர் அப்படின்னு அர்த்தம். அதே போர்ட்டபிள் வந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மீனிங் தான் போர்ட்டபிள். அதே போர்ட்டபிள் ரேடியோ செட்டு ஈஸியாக தூக்கிக்கிற ரேடியோ செட்டு தான் வந்து டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை டிரான்சிட்டரினா த டிரான்சியன்ட்டோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் தான் வந்து டிரான்சிட்டரி. ஓகே, அடுத்த வார்த்தை டிரான்ஸ்மியூட்னா சேஞ்ச் இன் ஃபார்ம், நேச்சர் ஆர் சப்ஸ்டன்ஸ். ரொம்ப ஒரு ஹையர் சென்ஸுக்கு வந்துட்டு ஹையர் ஃபார்முக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மும் அதே மீனிங்கான்னு கேட்டால் கிடையாது கைஸ். ஓகேவா, டிரான்ஸ்ஃபார்ம்னா நம்மளோட ஒரு ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும். ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு வந்துட்டு லோவர் சேஞ்சை தான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கக்கூன்லேருந்து இது வரும்ல, பட்டர்ஃப்ளை வரும்ல, அது வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுவே கோல்டு வந்துட்டு பேஸ் மெட்டல்ஸ்லேருந்து கோல்டை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்மியூட். ஓகேவா, இது வந்துட்டு லோவர் ஃபார்ம்லேருந்து ஹையர் ஃபார்முக்கு ஒரு விஷயத்தை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்களாமா, அதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்மியூட். டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நார்மலான ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிறது தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன். ஓகேவா, சேஞ்ச் இன் ஃபார்ம், நேச்சர் ஆர் சப்ஸ்டன்ஸ்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவே ஹையர் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா தட் இஸ் கால் டிரான்ஸ்மியூட். ஓகே, அடுத்து வரது டிரான்ஸானிக்னா என்ன அப்படின்னா சவுண்டு ரிலேட்டடாக வர ஸ்பீடு. ஓகேவா, ரிலேட்டிங் டு த ஸ்பீட் தட் க்ளோஸ் டு த சவுண்டோட ஸ்பீடுக்கு க்ளோஸாக வர ஸ்பீட்ஸ் எல்லாத்தையும் வந்து டிரான்ஸானிக்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னா வெளிப்படையாக தெரியுதுன்னு அர்த்தம். அதுவே வந்து ஒப்பேக் அப்படின்னா வந்துட்டு
விசிபிளாக இருக்காது. ஓகேவா? இன்னும் ஒரு சைடு பார்த்தா கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதுவே கிளாஸஸ் எந்த கிளாஸஸ் அப்படின்னா, நீங்கள் கார் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளேருந்து பார்க்க முடியும், வெளியே இருந்து உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸஸ். அதுவே ஒப்பேக் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு ஒரு சைடு தான் பார்க்க முடியும், இன்னொரு சைடு பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அடுத்த வார்த்தை ட்ராவர்ஸ்னால் என்ன அப்படின்னா, ட்ராவர்ஸ்னால் முன்னாலேயும் மூவ் பண்ணிக்கலாம், பின்னாலேயும் மூவ் பண்ணிக்கலாம், சைட்வேஸும் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் ட்ராவர்ஸ். இதே வந்து நம்ம ஷட்டில்னு ஒரு வார்த்தை படித்தோம்ல, ஷட்டில்னால் முன்னால் பின்னால் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஓகேவா? முன்னால் பின்னால் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். இதிலே வந்துட்டு சைட்வேஸும் மூவ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் தட் இஸ் கால் ட்ராவர்ஸ். ஓகே, டு கோ ட்ராவல் அக்ராஸ் ஆர் ஓவர்னு அர்த்தம். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ட்ராவல்ஸ்னால் என்ன? டு மூவ் பேக் ஆர் ஃபோர்த் ஆர் சைட்வேஸ் ஆர் டு கோ ஆர் ட்ராவல் அக்ராஸ் ஆர் ஓவர். ஓகே, அடுத்த வார்த்தை ட்ராவஸ்ட்ரினா என்ன அப்படின்னா டிஸார்டர்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சம்திங். ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு கன்வே பண்ணோன்னு நினச்சி ஆனால் அவங்க வந்துட்டு வேறு மாதிரி அதை கன்வே பண்ணிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால் ட்ராவஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரேபிஸ்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேபிஸ்ட்டுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும், ஆனால் அவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அது வந்து ட்ராவஸ்ட்ரி இன் ஜஸ்டிஸ்னு அர்த்தம். ஆக்சுவலி அங்கே வந்து அவருக்கு வந்துட்டு இன்டென்ஷன் என்ன, ஒரு ரேபிஸ்ட்னா அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் 10 வருஷமாவது ஜெயில் தண்டனை கொடுக்கணும். அதுதானே கரெக்டான ஒரு விஷயம். ஆனால் அங்கே கரெக்டான விஷயம் பண்ணாமல் டிஸார்டடாக பண்ணியிருக்காங்க. ரைட்டா? கரெக்டாக பண்ணாமல் தப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்துக்கு பேர் தான் வந்துட்டு இதுன்னு சொல்லுவாங்க. என்னது? ட்ராவஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. 1700 முடிச்சாச்சு. நாளைக்கோட வந்துட்டு இந்த வீடியோ OW சீரிஸ் முடிஞ்சிடும் கைஸ். அடுத்தது வந்துட்டு சினானிம்ஸ் வேணுமா இல்லை இடியம்ஸ் வேணுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.